இப்போ வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நேரம் சரிங்களா? இப்போ இந்த வார்த்தையை நம்ம எப்படி செவி சாய்க்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி செவி சாய்க்க சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எப்படி செவி சாய்க்கணுமா? கவனமா கேட்கணும் சரிங்களா? ஏன்னா நம்ம நிறைய நேரம் நிறைய காரியங்கள் நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். காது ரெண்டு இருக்குல்ல, அந்த காதுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா நிறைய பேர் இவங்க பேசுறதே கேட்போம், அவங்க பேசுறதே இங்கே எல்லாருடைய வார்த்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையும் இந்த உலகத்துல என்ன இருக்கு? ஆண்டவருடைய சத்தியம் என்ன இருக்கு? இந்த உலகத்துல அவர் பேசிட்டே தான் இருக்கிறார். அவர் பேசாத தேவன் கிடையாது இல்ல. அவர் எப்போ பேசுறாரு? எப்போ பேசுறாரு? அவர் எந்த நேரத்துல பேசுறாரு? எந்த நேரத்துல பேசுறாரு சொல்லுங்க. அதிகாலை. அவர் இரவுக்கு இரவு, பகலுக்கு பகல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்த்தையா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா இரவும் பகலும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தை வானத்திலிருந்து ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எதிர்வலிச்சுட்டே இருக்கு. நமக்கு வந்து ஒருத்தரை கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா எவா எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறது அப்படின்னு நம்ம என்ன ஆயிடுவோம்? சோர்ந்து போயிடுவோம். நான் உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லிட்டு 2-3 தடவை கூப்பிட்டு பெசாத ஆயிடுவோம் இல்லையா? அல்லது ஏதாவது ஒரு செய்திகளை நம்ம சொல்லுவோம், சொல்லிட்டு நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், அதுக்கு மேல நான் சொல்ல முடியாது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். ஆனா ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அவங்க எவ்வளவு நேசிக்கிறார். நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற மனுஷனை எவ்வளவு நேசிக்கிறாருன்னா எவ்வளவுதான் தீவிரவாதியா இருந்தாலும், எவ்வளவுதான் கொலைக்காரனா இருந்தாலும், அவன் எவ்வளவுதான் மதுபான பிரியனா இருந்தாலும், அவன் கடைசி மூச்சு விடுற வரைக்கும் நம்ம என்ன செய்யறாருன்னா தொடர்ந்து அவன் கூட பேசிட்டே இருக்கிறான். விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆனா நீங்க அப்படி பேசுவீங்களா? ஒரு குடிக்காரன் உங்க வீட்டுல இருக்கிறாரு, உங்க வீட்டுல ஒருத்தர் குடிச்சிட்டு பாட்டுக்கு வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? சொல்லி பார்ப்பீங்க. நேற்று கூட ஒரு நியூஸ்ல, டிவி நியூஸ்ல நான் பார்த்தேன். அவங்க கேட்கல, அதாவது அவர் வந்து குடிச்சிட்டு அவர் ரகலை பண்றதுனால அந்த அம்மா கண்ணு தூக்கி போட்டு அந்த அம்மாவை சாவச்சு. இது வந்து புது நியூஸ் நடக்கிறதுதான். அப்போ ஏன் அப்படின்னா நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு, வந்து சண்டை போடுறாரு, அடிக்கிறாரு. அதனால சொன்னா கேட்கல, அதனால என்னால தாங்க முடியல. இன்னைக்கு தாங்க முடியாத உலகம் மனுஷனுக்கு என்ன இல்லை, கூட இருக்கிறவங்களுக்கு தாங்க முடியல. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிடுறாங்க. ஏஜ் கேட்கலையா, அம்மா அப்பா என்ன பண்ணிடுறாங்க, பிள்ளைங்களை க்ளோஸ் பண்றாங்க. அப்போ அம்மா பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அப்பாவை அம்மாவே க்ளோஸ் பண்றாங்க. கேட்கறது இல்லை, வாழ்க்கை செடி கொடுக்கறது இன்னைக்கு கொஞ்சமாயிடுச்சு. அதாவது செடி தீனர்களா ஆயிடுவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கடைசி காலங்களில் மக்கள் எதிர்ப்பாங்களா? செவித்தீனர்கள், அதாவது செவிடர்கள் போல, கேளாதவர்கள் போல, அவங்க கேட்டும் அதை கேட்காதவர்களாக, கண்ணும் காணாதவர்களாக, ஒன்றும் உணராதவர்களாக அவர்கள் வாழ்கிற நாட்கள்ல தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். அடுத்தது எப்படி இருக்கிறாங்க? இந்த கடைசி நாட்கள்ல தற்பிரியராக வாழ்ந்துக்கிறாங்க. தற்பிரியர்கள் ஒரு சில இதை நீங்க சொன்னீங்க. அதாவது ஒரு வீட்டில் வந்து 2 பையன்கள் இருக்கிறாங்க. அந்த 2 பையன்களுக்கும் வந்து எனக்கு ஒரு பைக்கு, உங்களுக்கு ஒரு பைக்கு, அது 2க்கும் நாங்கள் டியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ ஒரு பைக்கு நான் எனக்கு போதும். ஏன்னா வீட்டினுடைய அந்த வசதி, அவங்க சொன்னாங்க வசதி தான் வச்சோம். அப்போ வசதிக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த சம்பாதிக்கிறது ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தர் தான் அந்த வீட்டுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த வீட்டில் அந்த 2 பையனுக்கு எப்படி அவங்க டியூ கட்ட முடியும்? அப்போ என்ன, எனக்கும் நானும் வேலை செய்யறேன்ல, நானும் ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறேன்ல, எனக்கும் ஒரு பையன், நானும் வந்து அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பண்ணிக்கிறேன். அப்போ இன்றைக்கு இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் செவிசாய்க்கிறேன். வேகம், ரொம்ப வேகமா வாகனத்தை வாங்கி ஓடுறது போல மனுஷன் வேகமா ஓடிட்டு இருக்கான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம அமர்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு என்கிட்ட என்ன பேசுறேன், ஆண்டவர் என்ன பேசுறேன். இன்றைக்கு இந்த கூட்டத்துல நான் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த கூட்டத்துல
அடுத்த ஆண்டுகளில் என்ன செய்தி சொல்லுவாங்க, என்னதற்காக ஆண்டவரை நினைச்சீங்க. அடுத்த வாரத்துல நம்ம வந்து என்ன நடக்கணும், என்ன செய்ய போறீங்க தவக்காலத்துல ஒருத்தல் இருக்கணும். அந்த பிளான் தான், எல்லாம் பிளான் தான். சொல்லுமா, ஒருத்தல் இருக்கணும். அப்புறம் சீக்கிரமா சரி. இப்போ நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த தவக்காலத்துல அது வந்து உங்க இஷ்டம். தவக்காலம் நீங்க செய்றீங்க, எல்லாரும் செய்யறாங்களா அப்படின்னா ஆமா எல்லாரும் செய்யறாங்களான்னு கேட்டாங்க, அது கேள்விதான். எல்லாருமே நிறைய நேரங்கள் வந்து தவக்காலம் வந்து ஆஷன் அன்னைக்கு மட்டும் தான் ஞாபகம். மற்றது அடுத்தது குட் ஃப்ரைடேக்கு வருவாங்க இல்லையா. குட் ஃப்ரைடே முடிச்சுட்டு ஈஸ்டர் முடிச்சுட்டு க்ளோஸ் ஆகிடும் சாப்டர் இல்லையா. ஈஸ்டர் முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த தவக்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து அதிகமாக எதற்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஜெப வாழ்வுக்கு நம்ம அதிகமாக நேரத்துக்கணும். சரியா, நிறைய நேரம் நம்ம என்ன செய்யணும், ஜெபிப்போம். நம்ம ஜெபிப்போம், நிறைய நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க பார்ப்போம், கோயில் காரியங்களுக்கு போவோம். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து எந்த நாட்களில் அதிகமாக செய்வோம் இல்லையா. நம்ம சர்ச்சுங்களில் கூட பார்த்தீங்கன்னா இந்த தவ காலங்களில் நிறைய பாசிங் ப்ரேயர் வைப்பாங்க, தியானங்கள் வைப்பாங்க, அதாவது ஒன்றாக கூடி நம்ம ஜெபிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ காரணம் என்னன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற அந்த ஒரு இணைப்பும் அதிகமாகணும், அந்த ஒப்புரவு இல்லையா. நான் ஆண்டவரோட ஒப்புரவு வாங்கி கொடுக்குற ஒரு காலமாக இந்த தவ காலம் இல்லையா. அடுத்த வாரம் நான் வந்து இந்த தவ காலத்துக்குரிய செய்திகளை தொடர்ந்து நான் கொடுத்துட்டே வர முடியும், புரியுதுங்களா. அப்போ இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எழுதுகிறார், நம்ம எடுத்து வாசிங்க. எடுத்து ஒரு வசனத்தை மத்திய எழுதிய நற்செய்தியில 21ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். 13. என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் திருப்பி படிக்க 13வது வசனத்தை. என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. என்னுடைய வீடு, என்னுடைய இல்லம். சரிங்களா, உங்களுக்கு எல்லாம் வீடு இருக்கா? வீடு இருக்கா இல்லையா? வீட்டுல வந்துருக்கோம், சந்தேகம் இல்ல. இப்போ இன்றைக்கு உங்க வீட்டை குறிச்சு நீங்க எப்படி, நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க வீட்டு அம்மா அல்பசம்மா, உங்க வீடு என்னம்மா வீடு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நல்ல வீடு அப்படின்னா நல்லா வீடு, அவ்வளவுதான். அங்கேயே உங்க செல்லாம் நீங்க என்ன கேட்கணும், உங்க வீடு ஜெப வீடு. எங்க வீடு நல்லா டைல்ஸ் போட்டு நல்லா இருக்கு, சூப்பரா காத்து வரும் சிஸ்டர். எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு பாருங்க, என்னுடைய வீடு. படிங்க அந்த வசனத்தை. என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என என்னுடைய வீடு ஜெப வீடு அப்படின்றார். என்னுடைய வீடு ஜெப வீடு. தொடர்ந்து என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள். என்ன பண்ணிட்டீங்க நீங்க? சரி, கவனிமா. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இப்போ என்னுடைய வீடு இறை வேண்டலின் வீடு, அதாவது என்னுடைய வீடு அப்படின்னாக்கா அது ஜெப வீடு. அப்ப நம்முடைய வீட்டை குறிச்சு நம்மளுக்கு கேட்கும் பொழுது, உங்க வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்ன சொல்லணும்? எங்க வீடு ஒரு நல்ல சமாதானமா இருக்கிற வீடு, எங்க வீடு சந்தோஷமா இருக்கிற வீடு, எங்க வீடு மகிழ்ச்சியா இருக்கிற வீடு, எங்க வீட்டுல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். இப்படி சொல்லும் பொழுது அங்க ஒரு தேவ பிரசனம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வீடு. அங்க ஆண்டவர் கூட சொல்றாரு, இயேசு சொல்றாரு, என்னுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீடை பற்றி சொல்றாரு. அதே எரேமியால 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிச்சுட்டு அப்படியே அவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். 7ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. எரேமியா 7:11. என் பெயர் விளங்கும் இந்த கோவில்
உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமா, அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய பெயர் விளங்கும் இந்த கோவில், இந்த ஆலயம், என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் உங்க பார்வைக்கு எப்படி ஆயிடுச்சா? திருப்பி படிக்கலாம் அந்த வசனத்தை. என் பேர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார். ஒரே ஒரு வார்த்தை வந்து இங்க வித்தியாசமானது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லி முன்னாடி என்ன படிச்சோம்? வீடு. அங்க என்ன படிச்சோம்? வீடு. இல்லம். இங்க என்ன படிக்கிறோம்? என் பேர் கோவில், ஆலயம். புரியுதுங்களா? அப்போ இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய ஆலயம், என்னுடைய வீடு, என்னுடைய ஆலயம், என்னுடைய வீடு, ரெண்டே எடுத்துக்காங்க. அப்போ என்னுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது for all the people, எல்லா மக்களும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஜாதி ஜனங்களும் என்னுடைய ஆலயத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துக்கு வந்து என்னை ஆராதிப்பாங்க, என்னை துதிப்பாங்க, என்னை மகிமைப்படுத்துவாங்க, ஒன்று கூடுவாங்க, ஜெபிப்பாங்க, எல்லாமே. அப்போ அதுதான் ஆலயம். வீடு அப்படின்னு சொல்லும்போது எல்லா மக்களும் அங்கே வரமாட்டாங்க இல்லை. வீடுன்னும் போது அது நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. கணவன், மனைவி, பிள்ளைங்க, தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி, இவர்கள் எல்லாம் அடங்கியது ஒரு வீடு. அப்போ இந்த வீடு, இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது இயேசு சொல்றாரு ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது இந்த வீட்டுல இருக்கிறவங்க இங்க வராங்க, இங்க இருக்கிறவங்க வீட்டுக்கு போறாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ஆலயத்துக்கு வரவங்க எங்க வராங்க? வீட்டுல இருந்து வராங்க. சத்தமா சொல்லுங்க. வீட்டுல இருந்து வராங்க. வீட்டுல இருந்து வரவங்க எங்க வராங்க? வீட்டுல இருந்து வரவங்க எங்க போறாங்க? கோயிலுக்கு போறாங்க. ஆலயத்துக்கு போறாங்க. கோயிலுக்கு போறாங்க. ஆமா. அப்போ ரெண்டுமே லிங்க் இருக்கு பாருங்க. புரியுதா? அப்போ நான் வந்து ஜெபிக்கிற ஒரு வீடா இருந்தால் நான் எங்க போவேன்? ஆலயத்துக்கு நான் போவேன். நான் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா ஆலயத்துக்கு போனா நான் எங்க இருப்பேன்? நான் ஜெப வீட்டுல இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு என் வீடு எல்லா மக்களுக்கும் ஜெப வீடா இருக்கும் பொழுது என்ன சொல்றாரு? என்னுடைய திரும்பி படிமான வசனத்தை, என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? உங்க பார்வைக்கு எப்படி ஆயிடுது? இப்ப இந்த கோயில் கல்லர் குகையா ஆயிடுச்சு. இப்ப ஆலயம் எப்படி மாறிடுச்சுன்றது, ஆலயம் ரெண்டு சொல்லியிருக்கிறேன். வீடு ஒண்ணு, ஆலயம் ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். ஆலயம் எப்படி மாறிடுச்சுன்றாரு? கல்லர் குகை ஆயிடுச்சு. வீடு எப்படி மாறிடுச்சுன்றாரு? கல்வரின் குகை ஆக்குகிறீர்கள். வீடு திருப்பி படிங்க. அது மத்திய நீங்க படிச்சீங்கல்ல 7:21. இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்குகிறீர்கள். கல்லர் குகையா ஆக்கிட்டீங்க. சரிங்களா? என்னைக்கு ஒரு வீடு கல்லர் குகையா இருக்குதோ அந்த வீட்டுல இருந்து வரும்ப அந்த ஆலயத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? கல்லர் குகையா மாத்துவாங்க. புரியுதுங்களா? அப்போ கல்லர் குகையா மாத்துறது யாரு? ஆலயத்தை மக்கள் தான். மக்கள் சொல்லாதீங்க. வீட்டுல யார் வீடு கல்லர் குகையா இருக்கோ அந்த வீட்டுல இருக்கிறவங்க நேரம் வந்து என்ன பண்றாங்க? ஆலயத்தையும் கல்லர் குகையா மாத்துறாங்க. இதா அப்போ கல்லர் குகையா மாட்டா இதை நான் பார்க்காத இருக்கிறேனான்னு கேட்கிறாரு ஆண்டவர். நான் இதை கண்டுகொள்ளாத இருக்கிறேனா? நான் இதை பார்த்துதான் இருக்கிறேன். நான் எல்லாத்தையுமே நான் பார்த்துதான் இருக்கிறேன். அப்போ கல்லர் குகைன்னா என்ன? ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன். கல்லர் குகை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ஆண்டவர் எதை குறிப்பிட்டு சொல்றாரு? உடனே நம்ம சொல்லுவோம் வியாபாரம் பண்றாங்க இல்ல, சாட்டை எடுத்துட்டாரு, குடிச்சாரு, புறாவை வித்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அங்க எல்லா வியாபாரமும் பண்ணிருந்தாங்க. ஆண்டவர் கோபம் வந்துருச்சு. எஸ்ரேம் ஆலயத்துல நுழைஞ்சு எல்லாத்தையும் அடிச்சு வெட்டினாரு. கல்லர் குகை. அங்க உண்மையாவே அது கள்ளத்தனமாக வித்தாங்க வியாபாரம் அப்படின்னாக்க தெரியாது இல்லையா? ஒரு வேலை ஒரு 10 ரூபாய் பொருள் 20 ரூபாய்க்கு வித்துருக்கலாம் இல்லையா? அவங்க வந்து இது வந்து ஒரு அழுகி போன பொருளை வந்து நல்லா ஏமாத்தி வித்துருக்கலாம். அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு இந்த கல்லர் குகையா மாத்திட்டீங்களே, கல்லர் குகையா மாத்திட்டீங்களே அப்படின்றாரு. இன்னைக்கு உங்க வீட்டுல கல்லர் குகையா நீங்க வச்சிருக்கீங்களா? உங்க வீட்டை இல்ல அப்படியா? அதைதான் நம்ம இன்னைக்கு தியானிக்கணும். இப்போ என்னுடைய வீடு ஜெப வீடு. உங்க வீட்டுல நீங்க தினமும் என்ன பண்றீங்க? ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதனை செய்றீங்க, குட்டி போடுறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துல தேவனுடைய வீட்டை என்னுடைய வீட்டை கல்லர் குகையா வச்சுட்டு இருக்கிறேன்னா அதை தான் இந்த 40 நாட்கள்ல நான் தியானிக்கணும். புரியுதுங்களா? அப்ப என்ன எப்படி நான் கல்லர் குகைனா என்ன? அதுக்கு நான் கேட்டேன்.
கள்ளர் புகைனா என்னப்பா, கள்ளர் புகைனா என்ன, கள்ளர் புகைனா என்ன அப்படின்னு. இதை வந்து ப்ளூரலா இருக்கா இல்லை சிங்குலரா இருக்காமா? கள்ளர் அப்படின்னா யாரு? ப்ளூரலா சிங்குலரா? சிங்குலரா ப்ளூரல்? கள்ளர் இல்லையா? கள்ளன் அப்படின்னாக்கா சிங்குலரா சொல்றோம், ப்ளூரல் கள்ளர் இல்லையா? அப்போ கள்ளனுக்கு ஒரு கூட்டாளி வந்துதான் கள்ளர்கள் இல்லையா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கள்ளர்கள் யாரு அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு நக்சலைட் தீவிரவாதி என்கிட்ட வந்து கவுன்சிலிங் வந்திருந்தாரு. ஏறக்குறைய ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான். அப்போ அவன் தான் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவான். அவன் எப்படி வந்து அந்த அந்த ஆட்களோட தீவிரவாதிகளோடு கூட இணைந்து அவங்க பயிற்சி செய்யறாங்க, கூட்டு பயிற்சி, தனித்து அவனுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க, எப்படி அவனை வந்து 8 பாட்டில் தன்னுடைய சுயரத்தை அந்த அவனுடைய பிளட் குரூப்பையே அவனை குடிக்க வைக்கிறாங்க, குடிக்க வச்சு அவன் அந்த ரத்த வெறியை உண்டாக்குறாங்க, எப்படி அவன் சுடுகாட்டில் ஒரு 13 நாட்கள் தனியா அவன் இரவும் பகலும் அவங்க இருக்கணும், எதுவோ ஒரு காரணம்லாம் அவனுக்கு வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட வைப்பாங்க, இப்படின்னு நிறைய வந்து அவன் வந்து என்ன சொல்லிட்டே இருந்தான். 13 விதமான பயிற்சிகள் அவனுக்கு கொடுக்கப்படுவதாக அவன் வந்து சொன்னான். அப்புறமா அவனை வந்து அவனுடைய கூட்டாளிகளோட சேர்க்குவாங்க, அந்த கூட்டாளிகளோட சேர்த்து. அப்போ இங்க பாருங்க, ஒரு விதவை பெண்ணும் கொள்ளணும், அந்த பெண்ணு தான் அந்த வீட்டை நடத்துறா, அந்த பெண்ணை தான் அந்த வீட்டை காப்பாத்துறா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை வந்து சாகடிக்கணும். அப்போ அவங்களுக்கு கல் மனசு, கல்லு போல ஒரு உள்ளம் வரணும். அதை பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து கனிவே வரக்கூடாது, கல்லான ஒரு இதயம் வர்றதுக்காக இப்படியெல்லாம் அவங்க பயிற்சிகள். அப்போ பணத்தை கொடுக்குறது, பணத்தை எடுத்து போய் கொடுக்க வைக்கிறது, அதை அவங்க சரியான முறையில் அதை கொடுக்கல அப்படின்னா கூட அவங்க சாகடிச்சுவாங்க. இந்த மாதிரி பயிற்சி பல நாட்கள் பல மாதங்கள் பெற்ற பிறகுதான் அந்த கூட்டணியில இவங்க போய் சேரணும், தீவிரவாத கூட்டணியில். சரியா? அப்போ இங்க கள்ளர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க நினைச்சு பாருங்க, இந்த கள்ளர்கள் அப்படின்னாக்கா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம யாருமே இங்க கள்ளர்கள் இல்லை அப்படின்னு. ஆனா நான் நினைச்சேன் நம்ம வந்து எதுனா நானும் கல்லர்கள் இருக்காங்க, நம்மளும் கல்லர்கள் போலதான் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லர்களுக்குள்ள இருக்கிற அந்த குரல்களை நினைச்சு பாருங்க. எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவங்க போடுற திட்டங்கள், ஒன்றாக சேர்ந்து அவங்க பேசுற அந்த வார்த்தைகள் இல்லையா, ஒன்றாக சேர்ந்து அவங்க போட்டு திட்டமிட்டு ஒரு குடும்பத்தை அழிக்கிற நிலைகள், இதெல்லாம் வந்து கல்லர்களுடைய புகைகள், கல்லர்கள் தங்கியிருந்து அவங்க போடுற ஒரு திட்டங்கள். அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நான் தனிப்பட்ட விதமா எனக்குள்ளாக எத்தனையோ பலவீனங்கள் எனக்குள்ளாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். சரியா? நான் பார்க்கும்பொழுது என்ன செய்யற, மேல பேசல, மேல சந்தோஷமா பேசுற, மகிழ்ச்சியா பேசுற, நல்லா இருக்கீங்களான்னு, ஆனா அவங்கள பத்தி உள்ளத்துல நான் 1000 குறைங்களை வச்சிருக்கேன். நான் குறை பேசுறது ஒரு குடும்பத்தை பிரிவினையை கொண்டு வருது. நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல பிரிவினை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது பெரிய காரணம், முக்கிய காரணம் அந்த வீட்டுல குறை பேசுறது இருப்பாங்க, குறை பேசுறவங்க இருப்பாங்க, குறையா நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அலையா குறையா நான் அவங்களை பத்தி குறையா மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் எப்படி பேசுவேன்? சரியா பேச முடியாது. அடுத்தது நான் என்ன செய்யறேன், அவங்க கிட்ட போயிட்டு உங்களை பத்தி நான் சொல்றேன், குறைய சொல்றேன். அப்ப என்ன ஆகுதாங்க, ஸ்பிளிட்டிங் வந்துருது இல்லையா, குறை. அப்போ பிரிவினையை நான் உண்டாக்குறேன். அப்போ பிரிவினையை உண்டாக்கிட்டு கோயில வந்து உட்காந்துட்டு என்ன பண்றேன், ஹalleluya ஹalleluya நான் துதிக்கிற ஆண்டவரை. திருவெளிப்பாட்டுல 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, திருவெளிப்பாடு 12 கடைசி திருவெளிப்பாடு 12:10. பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கண்டேன், கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் திருமுன் அள்ளும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். புரியுதுங்களா? இன்னைக்கு குறை பேசுற ஆவி இருக்குல்ல, குறை சொல்ற ஆவி இருக்குல்ல,
அது நமக்கு இருந்தா நம்ம ஒரு கல்லர் புகையா தான் இருக்கணும். நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. கல்லர் புகையை நம்ம ஆராய்ச்சி செய்யும்போது கொஞ்சம் ஆய்வு யோசிக்கும் பொழுது எதெல்லாம் கல்லர் புகைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த நக்சலைட் அந்த தீவிரவாதி வரும் பொழுது எப்படி என்ன சொன்னா, சிஸ்டர் ஒன்று அவன் சாகும் இல்லை நான் சாகும் அப்படிதான் ஒன்று. என்னடா இது வந்து உட்காந்து உடனே அவன் பேரை சொல்லிட்டு இவன் நான் சாவான் நான் சாகணும் நான் சாகணும் அவன் சாகணும் என்கிட்ட வந்து கேட்கலாம், உடனே அவன் சாகணும் இல்லை நான் சாகணும். அப்போ அந்த ஒரு தீவிரவாதிக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ளாக அந்த கள்ளத்தனங்கள் எப்படி நுழைந்திருப்பாங்க. இன்றைக்கு நான் இப்படிப்பட்ட வேஷத்தோட நான் ஆலயத்தில் உட்காரும் பொழுது இன்னைக்கு இதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் யாரை பத்தி குறை பேசுறேன்? இப்போ நான் குறை பேசுறேன் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல பிரிவினை வர்றதுக்கு ஏராளமான சான்ஸ் இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. கணவனை பத்தியே நீங்க நிறைய நேரம் பேசணும், மனைவியை பத்தியே பேசுறது இல்ல, பிள்ளைங்களை பத்தி குறை பேசின்னு இருக்குது, என் பிள்ளைங்களை பத்தி நான் தானே பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இல்லை, யாரை பத்தி நீங்க பேசினாலும் சரி. என்ன சொல்றாங்க, என்ன படிச்சீங்க? அவங்க வந்து அந்த வசந்த இதோ மீட்பு வல்லமை எனது கடவுளின் ஆட்சி ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த தன்னுடைய நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அள்ளும் பகலும் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சாட்டியவன். சரியா? அந்த வசனத்தை அந்த வார்த்தையை மட்டும் திருப்பி படிக்க வைப்பேன், கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ தன்னுடைய சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சாட்டியவன் எங்கிருந்து தள்ளப்படலாம் அப்படின்னா தேவ ஆலயத்திலிருந்து அவன் தள்ளப்படலாம். அப்ப ஆலயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு நான் எந்த பொறாமையும் எடுத்து போய் வைக்க போலாங்க, எந்த ஆடு மாடுகளையும் நான் எடுத்து போய் வைக்க போல, எந்த ஒரு பொருளையும் நான் எடுத்து போய் வைக்க போல. ஆனால் எனக்குள்ளாக நான் என்ன எடுத்து போயிருக்கிறேன், என் சகோதரனை என் சகோதரியை அல்லது என் வீட்டுல இருக்கிறவங்களை என்னுடைய பக்கத்துல இருக்கிறவங்களை இவங்களை நான் என்ன பண்ணிருக்கிறேன், புறச்சொல்ல இருக்கிறேன். அப்ப இந்த புறச்சொல்ல அந்த ஆவியோட நான் ஆண்டவருடைய சமூகத்துல போகும் பொழுது அவன் வெளியே தள்ளப்படுவான். இரவும் பகலும் நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா சும்மாதான் அவங்களை பத்தி ஏதாவது குறை பேசியிருப்பாங்க, காரணம் இல்லாமல் கொண்டு பேசியிருப்பாங்க, அவங்க வேதனைப்படுத்துறது, அவங்க காயப்படுத்துறது, அவங்க எல்லாத்துக்கும் போடாததெல்லாம் சொல்லி அவங்க காயப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கவலைப்பட, உன்னை பத்தி பேசுறாங்களா கவலைப்படாத, நான் என்ன பண்றேன், அவன் ஆலயத்துக்கு வரணும், அவங்க கேட்டேன் என்கிட்ட வருவாங்க, என்கிட்ட வரும் பொழுது நான் என்ன பண்ணுவாங்க, நான் தள்ளுறேன் அப்படின்னு. ஆனா அந்த தள்ளப்படுற அந்த லிஸ்ட் நான் இருக்கக்கூடாது, சரிங்களா? நான் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் இந்த பெரிய செயலை என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, குற்றப்படுத்துறது இல்லை, வந்து நான் பழித்து இருக்கிறேன், அதாவது அவனை குற்றப்படுத்துறேன், அவனை வந்து இந்த என்ன சொல்றேன், இவன்தான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சட்டம் கொடுத்துறேன், சட்டம் போடுறேன், வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்ற ஒரு ஃப்ரேம் கொடுக்குறேன் நான். அப்போ ஃப்ரேம் கொடுக்கும் பொழுது 4 பேரும் என்ன நினைக்கிறாங்க, 4 பேரும் இவங்களை பத்தி நான் சொல்லும் பொழுது அவங்க கிட்ட இருந்து ஒரு பிரிவினையை நான் உண்டாக்கிட்டே வரேன், அவங்களுக்கும் எனக்கும் சொல்லிட்டு ஒரு பிரிவினையை நான் கொண்டு வருவேன். அப்போ அந்த பிரிவினையை கொண்டு வருகின்ற அந்த ஆவி ஆண்டவருக்கு மிகவும் அருவருப்பானது. இன்னைக்கு இதை மட்டும் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு வேளை இந்த 40 நாட்களும் என்னுடைய வாயிலிருந்து என்ன வரக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது, யாரையும் சொல்லக்கூடாது. ஏன்னா என் பக்கத்துல யார் இருக்கிறாங்க, மாடு பூனை அதுவா இருக்கு இல்ல, யார் இருக்காங்க, ஆண்டவர் இருக்கிறாரு. முறை பேசுறாங்கனால ஆண்டவர் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா கூட இருக்கிறவங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடக்கூடாது, ஏதாவது சொல்லணுமே சொல்லக்கூடாது, சரியா? அப்படி சொல்ற ஒரு ஸ்பிரிட் நமக்குள்ளாக இருக்கு அப்படின்னு சொன்னா ரோமேயர் எழுதிய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை.
ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை நீங்க என்ன செய்கிறீர்கள். பண்றீங்க? இந்த நீ கிரிவினையை மட்டும் இல்லைங்க, நான் என்ன பண்றேன், அவங்க குற்றவாளி அவங்க தீர்ப்பளிச்சிருக்கேன். அவங்க குற்றவாளி, அவங்க வந்து அவங்க செய்யாத தப்ப நான் செய்தேன்னு சொல்றேன். அவங்கள வந்து நான் வந்து தீர்ப்பளிக்கும் பொழுது நானே நியாயாதிபதியா மாறிடுறேன் இல்லைங்களா? இதேதான் மத்தேயுல சொல்றாரு. முதல்ல நான் சொன்ன குறை பேசக்கூடாது, குறை பேசுற ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன சொல்றாரு? ரெண்டாவது கல்லர் புகை என்ன அப்படின்னா தீர்ப்பு சொல்றது. எடுங்க, மத்தேயு எழுதிய நற்செய்தியில 7ஆம் அதிகாரம் எடுங்க, முதல் வசனத்தை வசிங்க. அந்த புடிச்சு வச்சுக்கோங்க இந்த வசனத்தெல்லாம். பிறர் தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். என்ன சொல்றாரு? பிறர் குற்றவாளி நீங்க என்ன பண்ணாதீங்க, தீர்ப்பளிக்க நான் கூடாது. என்ன பண்றேன், நான் உங்களை பத்தி இதுதான் இப்படிதான் சொல்லிட்டு நிறைய நேரம் நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பிடுவோம். அதான் ஆண்டவர் சொல்றது, உன் கண்ணுல இருக்கிற அட்டையை முதல்ல எடுத்து போடு. அப்பதான் உனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். முதுகுல நீங்க அணுக்கறியை பூசிட்டு முதுகுல அணுக்கறி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க எப்படி கறியை நீ நல்லா பூசின்னு இருக்கிற, ஆனா அடுத்தவங்கள போய் என்ன பண்ணிட்டு இருக்கிற, குற்றவாளியா நீ பார்த்துட்டு இருக்க. அப்போ முதல்ல வந்து இந்த கல்லர் புகை அப்படின்னு சொன்னா, கல்லர் புகை இப்ப நம்மகிட்ட இருக்கா? இந்த குறைகள் நம்மகிட்ட இருக்கா? அப்ப நம்ம என்னவா இருக்கணும்? கல்லர் புகையாதான் வச்சிருக்கோம், இந்த கல்லர் புகையாதான் வச்சிருக்கோம். அப்போ ஆண்டவர் சொல்றது, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள், என்னுடைய வீடு அப்படின்னா அந்த ஜெப வீடு. அந்த ஜெப வீட்டுல வந்து என்னுடைய ஆலயம் அப்படின்னா அந்த ஜெப ஆலயம். அந்த ஆலயத்துல வந்து கல்லர் புகை வரணும். அப்ப அந்த கல்லர் புகைனா என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆண்டவர் வந்து உடனே நம்ம இதைதான் பிரசங்கத்துல கேட்கணும் எப்போ பார்த்தாலும். கல்லர் புகைன்னு சொல்லிட்டாரு. அங்க வந்து அங்க நம்ம சர்ச்சைகளெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்னைக்கு பூ கேண்டு அதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. உடனே என்ன சொல்லுவோம், எல்லாத்தையும் ஆண்டவர் அடிச்சு போடுறாரு, ஒரு நாளைக்கு வரும் சர்ச்சை அடிச்சு போட போறாரு, எல்லாத்தையும் தரமட்டமாக போறாரு. சர்ச்சை அடிக்க மாட்டாரு, சர்ச்சை அடிக்க மாட்டாரு. யார் ஆலயம்? தேவனுடைய ஆலயம் யாரு? ஒண்ணு பாருங்க, ஒண்ணு சொல்றாரு, நீங்க தேவனுடைய ஆலயம், நீங்க கடவுளுடைய கோயில் அப்படின்றாங்க. உங்களுக்குள்ளாக ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஆண்டவருடைய ஆலயத்தை அழிச்சிங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை அழிச்சு போட்டுருவாரு அப்படின்றாங்க. சரிங்களா? அதே போலதான் இயேசு கூட சொல்றாரு, இந்த ஆலயத்தை அழிச்சிடுங்க, இந்த ஆலயத்தை இடிச்சு போட்டுருங்க, இதை நான் எவ்வளவு நாள் 3 நாள் கட்டுவேன் அப்படின்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கட்டா நாங்க 40 வருஷம் ஆயிடுச்சு, நீ என்ன 3 நாள் கட்டுறீங்களா? அப்ப இவங்க வெறும் இந்த ஆலயத்தை மட்டும் தான் பார்த்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துதான் அவங்க சொல்றாரு, இந்த அப்பதான் அடிக்கிறாரு, சாட்டையை வச்சு அடிக்கிறாரு. எல்லாம் அடிச்சு போட்டு என்ன சொல்றாரு, ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாள்ல கட்டுறேன் அப்படின்னு. அப்ப எந்த ஆலயத்தை சொன்னாரு அவரு? நமக்கு சரீரம் என்ற ஆலயம் தான், உடல் என்ற ஆலயம் தான். அப்ப இந்த ஆலயத்தை நான் என்ன ஆலயமா மாற்றணும்ன்றாரு, ஜெப ஆலயமா மாற்றணும். எப்படி ஜெப ஆலயம் நான் சொல்றேன், எப்படி நம்ம ஜெப ஆலயமா மாற்றணும், எப்படி ஆண்டவர் விரும்புகிற ஆலயமா மாற்றணும். இப்போ முதல்ல ஆண்டவர் விரும்புகிற ஆலயமா இப்ப நீங்க ஒரு அழகான சோஃபா வாங்கி வரீங்க. எவ்வளோ சோஃபா? சோஃபா எவ்வளோ இருக்கும்? 40,000 எல்லாம் 10,000 மேல தான் இல்லையா? அந்த சோஃபாவை வாங்கி வந்து வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான தூசியும் குப்பையும் உள்ள இருக்கு. சரிங்களா? உள்ள நிறைய குப்பையை வச்சுட்டு சோஃபா தூக்கிட்டு நடு வீட்டில் போட்டு நாங்கள் புது சோஃபா வாங்கிட்டோம் அப்படின்றீங்க. அடுத்த நாள் ஒரு பெரிய பீரோ வாங்கிடுறீங்க, அவருக்கு பக்கத்தில் வைக்கிறீங்க, அந்த பக்கம் ஒரு ஃப்ரிட்ஜை வைக்கிறீங்க, எல்லாம் வச்சுட்டு நீங்க ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து காமிக்கிறீங்க. முதல்ல அவங்க என்னத்தை பார்க்குறாங்க, நீங்க வச்ச அந்த சோஃபாவை பார்க்குறாங்க. எங்கெங்க குப்பை போட்டாங்க பாருங்க, அப்படி அனுபவம் பேசுறீங்க. முதல்ல என்ன பார்க்குறாங்க, சுத்தத்தை பார்க்காங்க, வீடு சுத்தமா இருக்காங்க. போது இங்க போது இந்த நடுவுல எல்லாம் வச்சிருக்காங்க, அங்க ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க. அதே போலதான் நம்மளை சுத்தி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நமக்குள்ளாக பகைமை, எரிச்சல், கோபம், வர்ணம், வைராக்கியம், புரணி பேசுறது, குற்றப்படுத்துறது, இதெல்லாம் வச்சுட்டு நான் 40 நாள் போய் வெளியே பேசுவேன். நான் பார்த்தாங்க ஆலயத்துல என்ன வச்சிருக்காங்க, அந்த அட்டை பெட்டியில நிறைய புத்தகங்களை போட்டு
வச்சிருக்கீங்க. அதெல்லாம் அவரு என்ன பண்ணுவாரு? எரிச்சு சாம்பலாக்கி, எண்ணெய் உண்ணாக்கப்பட்டாய் எக்கச்சக்க அதுல வேற கையில வேற வாங்கி ஆமா ஆமா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் சும்மா இருக்காங்க, அவங்க மூஞ்சில போய் பூசும் அப்படின்னு. சரிங்களா? அப்போ இது பூசின உடனே என்ன ஆவாங்க? அவங்க சாம்பலா தான் போவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை அதனால அப்புறம் இந்த இந்த ஆலயத்தை நான் எப்படி வச்சுக்கிறேன்? இன்னைக்கு ஒரு புதுசா எனக்கு ஆசீர்வாதம் தரணும். கும்பிடணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறேன். காலையில நான் எழுந்திருக்கிறேன், செபிக்கிறேன், கையை தூக்கி ஆண்டவரே அப்பா அப்படின்னு நான் அவரை ஆராதனை செய்யறேன். ஆராதனை செய்யும்போது அவர் எனக்கு ஒரு பேக்கேஜ் எடுத்து அனுப்புறாரு. சரிங்களா? ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு அனுப்புறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதம் எங்க போகுதுன்னா நிறைய சொல்றாரு. நான் இந்த மக்கள் என்ன பண்றாங்க, ரெண்டு ரெண்டு தொட்டிகளை அவங்க இது பண்ணிக்கிறாங்க, தீமைகளை செஞ்சு வச்சுக்கிறாங்க. ரெண்டு தீமைகளை செய்யறாங்க. என்ன தீமைகள் அப்படின்னு சொன்னாக்கா, தண்ணீரை வைத்திராத ஓட்டை தொட்டிகளை தங்களுக்கென்று அவர்கள் குறைந்து கொண்டார்கள். தண்ணீரை வச்சுக்க முடியாத ஒரு ஓட்டை தொட்டியை அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. ரெண்டு தீமைகள். அதாவது ஒண்ணு, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்றேன்? இழந்துடுறேன். அது ஓட்ட தொட்டி. நான் வச்சிருக்கிற பாத்திரம் ஓட்ட தொட்டியா இருக்கு, ஓட்ட பாத்திரமா இருக்கு. அதுல ஆசீர்வாதம் எங்க தங்கும்? எடுத்துட்டியாமா அந்த வசனம் படி. ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயலை செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று உடைத்து கொண்டார்கள். இஸ்ரேல் பொங்கி வழிகின்ற அந்த ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அங்க ஆசீர்வாதத்தின் பாத்திரம் தான் இருக்கு ஆண்டவர். சரிங்களா? அவர் சந்திக்கப்பட்டாரு. அவர் இரக்கத்தின் ஆண்டவர் அப்படின்னா நம்ம சொல்றோம். அவர் அப்படிப்பட்டவர் தான். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? என்ன பாத்திரம்? நம்ம எப்படி இருக்கோம்? ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். தீச்செயலை செய்தார்கள். 2 தீச்செயல். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். உடைந்த தொட்டிகளில், உடைந்த பாத்திரங்களாக அவங்க இருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை வைக்கல அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி இருப்பேன்? ஆண்டவருக்கு நான் போகிறேன், ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள போகிறேன். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாத நான் ஆண்டவருடைய சந்தோஷம் இல்லாத, சமாதானம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையில நிறைய நேரம் வெளியிடணும். புரியுதுங்களா? அப்போ இங்க என்ன சொல்றாரு? முதல்ல நான் என்னுடைய கள்ளத்தனங்கள் என்ன எனக்குள்ளாக ஒழிஞ்சிருக்கு, எனக்குள்ளாக என்ன கள்ளத்தனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நம்ம நிறைய நேரம் மன்னிக்காதது, சரிங்களா? மன்னிக்காத ஒரு நிலையில எல்லாத்துக்கும் நம்ம நல்லா இருக்கிற சமாதானமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட மனுஷங்களை நம்ம நினைக்கும் போது என்ன பண்ணுவோம்? மன்னிக்க மாட்டோம். அவங்க நிழல் கூட என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அவங்கள ஓரம் கட்டி வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இங்க கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே முழுங்கிடும் இல்ல? அப்போ என்ன, என்னுடைய கள்ளத்தனங்களை நான் மறைச்சு வைக்கிறேன். அப்படியே நான் மறைச்சு வைக்கிறேன். இப்போ நான் என்கிட்ட உண்மையான ஒரு மனமாற்றமே இல்லை. உண்மையான ஒரு அந்த ஆண்டவருடைய செப வீடாகவும் என்னுடைய வீடு இல்லை. இந்த ஆலயம் இல்லை. ஆலயமாகவும் இருக்கு, இது எனக்கு வீடாகவும் இருக்கு. இது உள்ளதே எனக்கு வீடாக இருக்கு. நீங்க வீட்டு அந்த வீடும் ஒண்ணு, நீங்க இருக்கிற உங்களுடைய ஆவி தங்கியிருக்கிற, கிறிஸ்துவின் ஆவி தங்கியிருக்கிற இந்த வீடும் ஒண்ணு. அப்போ இந்த வீட்டையும் இந்த ஆலயத்தையும் நான் எப்படி வச்சிருக்கிறேன்? ஐயும் கோபப்படுறாங்க, அது தெரிஞ்சு பேசல. வார்த்தைகள்ல ஒரு வார்த்தைகளுக்கு ஒரு பொருளும் இருக்காது, சரிங்களா? அந்த வார்த்தைகளுக்கு காயப்படுத்துது அப்படின்னு ஒரு உணர்வும் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டியதும் பேசுறேன். நல்லவன் நாசமா போகிறேன், வாயில சமைக்கிறேன், இந்த பொண்ணு என்ன பண்றேன்? ஸ்தோத்திரம் இந்த காடு சொல்றேன். அப்போ ஒரே கிணறுல இருந்து நல்ல தண்ணியா வராது, போர்மான தண்ணியா வராது. யாக்கோபுல சொல்றாரு, ஒரே கிணறுல இருந்து நல்ல தண்ணியா வராது, கெட்ட தண்ணியா வராது. அப்போ நல்ல தண்ணியும் வராது, கெட்ட தண்ணியும் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த வாயில வந்து என்ன பண்ணுது? இந்த வாயில நான் பொருளை பேசியிருக்கிறேன், குற்றப்படுத்துறேன், கோபமா பேசுறேன், பொய் பேசி இருக்கிறேன், மர்மமா இருக்கிறேன், எல்லாத்தையுமே பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து எப்படிமா சொல்ல முடியும்? அப்போ கள்ளத்தனம் தானே அது. அப்போ இதுலயே நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது கள்ளத்தனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எங்கிட்ட கள்ளத்தனம் இருக்கு அப்படின்னு. அதே
பண்ண நான் எதிர்த்து இருக்கவங்க கூட அவங்க என்கிட்ட வந்து பேசுறாங்க, சிஸ்டர் 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 அப்படின்ட்டு எல்லாம் பேசுறாங்க. பேசிட்டு அந்த இடத்துல போயிட்டு அவங்க கோபப்படுறாங்க, புரணி பேசுறதுங்களா இருக்கிறாங்க, குற்றப்படுத்துறதுங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப எனக்கு வந்து ஆதியானவர் கண்ணை தட்டுவாரா இல்லையா? கூட பேசிட்டு போனா எனக்கு தற்பாரா இல்லையா? இப்ப நானும் கூட்டணி நிற்பாமா, ஆமாமா கரெக்டுமா கூட்டணி அமைச்சிருவோம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தரை பத்தி போட்டே பேசும்போது நானும் கூட சேர்த்து போட்டே பேசியிருக்கிறேன், ஒருத்தரை பத்தி கோவப்படும் போது அவங்களோட சேர்த்து நானும் கோவப்படுறேன். இப்படியெல்லாம் பண்ணனா அவங்களோட எனக்கும் கூட்டணி உண்டு, ஆனா அவங்களோட கூட்டணி வச்சிருக்கேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? திருவள்ளுவர் சொல்றாரு, இரவும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான், வெளியே தள்ளப்பட்டான். அப்ப என்னுடைய மக்கள் ரெண்டு தீமைகளை செஞ்சுட்டே இருக்காங்க. உயிருள்ள அந்த தண்ணியை வச்சுக்கிற அந்த பாத்திரத்தை இல்லை, அவங்ககிட்ட பாத்திரமே இல்லைங்க. தங்களுக்கு என்ன ஒரு ஓட்ட பாத்திரங்கள்லாம் வச்சுக்கின்னு இதுதான் ஆலயம் சொல்லிட்டு வந்துருக்காங்க. அப்ப இன்னைக்கு நம்ம இந்த நிலையில நம்ம இன்னைக்கு நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ ஆலயம் எப்படி இருக்கும்? ஆலயம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணும்? இதோட நம்ம ஆலயம் அமைதியா இருக்கும், அமைதியா இருக்கும். ஆலயம்னா எப்படி தூய்மையா இருக்கணும். நல்லா கரெக்டா சொல்லணும், சும்மா வளவள சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லுங்க. ஆலயம் அமைதியா அமைதியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். வேற வேற எப்படி இருக்கணும்? ஆலயம் பிரகாசமா இருக்கணும். முக்கியமானதை சொல்றேன். போகும்போது எல்லாரும் முக்கியமானது ஜெபிக்கிற ஜெப வீடா இருக்கணும். துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா முக்கியமா அதுல யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். யார் இருக்கணும்? ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள வெளிச்சமாக இருக்கணும். சரிங்களா? அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். இவர் என்னுடைய அன்பு மகன், இவரை நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்றாரு இல்லையா? அப்போ உங்களை பார்த்த உடனே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும். சரிங்களா? அவர் என்ன பண்ணக்கூடாது? துக்கமா இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள. சிம்சன் அவரை பத்தி ஒரு கேள்வி இல்ல. சிம்சன் அவர் வந்து ஆவியானவர் அவர் மேல வந்து எல்லாமே நெட்டியிருக்காரு. அவர் மன்னமையா செயல்பட்டார். அப்படி அவர் செயல்படும் பொழுது சிம்சன் வந்து ஒரு பெரிய அந்த அந்த அரணா இருந்த அந்த கதவையே மலை வந்து தோல் மேல தூக்கி போட்டு மலை வந்து கீழே இருக்கிறாரு. ரொம்ப பெரிய கதவு தூக்கி வராரு. அதுக்கப்புறம் ஒரு சிங்கத்தின் வாயை பிழிச்சு போடுறாரு. அடுத்தது என்ன பண்றாரு? 100 பெரிசியர்களை கொண்டு அவங்க நிறுத்துவலை கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்றாரு? நரிகளெல்லாம் அவங்க பிடிச்சி ஒரு வாரோட இன்னொரு வாரம் கட்டுறாரு. அப்போ இந்த 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 ஒரு பெரிய வல்லமையான காரியங்கள்லாம் செய்யும் பொழுது அந்த பெரிசியர்கள் கேட்குறாங்க, இந்த வல்லமை உனக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் நிறைய சொல்றான், சொல்றான். ஆனாலும் அந்த பெண்கள் மேல வைத்திருக்கிற அந்த நச்சரிப்பு தாங்காத அன்பு தான், அந்த பெண் மேல வச்சிருக்கிற அன்பு அந்த நச்சரிப்பு தாங்காத என்ன சொல்லிடலாம்? உண்மையை சொல்லிடலாம். உண்மையை சொன்ன உடனே அவனுடைய தலைமுடி சிறைக்கப்படுது. அப்போ சிறைக்கப்பட்ட பிறகு அவன் என்ன செய்யறான்? வந்து அந்த தெரியல வந்து சொல்றான், சாம்சன் வந்தாங்க குடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கூட நான் வந்து அவங்க ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிக்கிறான். ஆனா ஏந்திரிக்க போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து குடிக்கிறாங்க, வல்லமை போயிட்டு சக்தி போயிடுச்சு, ஒருத்தருக்கு ஆற்றல் போயிடுச்சு, ஒருத்தருக்கு மகாத உன்னதமான பலன் போயிடுச்சு. காரணம் என்ன? ஆவியானவர் அங்க இல்லை. இவனுடைய உடல் பலமா இருந்துச்சு, உடல் நல்லா திடகாத்திரமா இருந்துச்சு. ஆனால் அவனுக்குள்ளாக அந்த தேவனுடைய அந்த வல்லமை அவனுக்கு வெளியே போயிடுச்சு. அப்ப ஆவியானவர் ஒருத்தனுக்குள்ள வரும் பொழுது அவன் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட மிகுந்த ஆர்ப்பரிப்போட ஒருத்தனுக்குள்ள வராது. அவன் கள்ளத்தனம் பண்ணும் பொழுது, இச்சையில விடும் பொழுது, பாவம் செஞ்சுட்டே இருக்கான். திருப்பி அவன் வந்து ஆண்டவருக்கு எதிராக அவன் கள்ளத்தனம் பண்ணி பாவம் செஞ்சுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது துக்கமா அவன் வெளியே நம்மளை விட்டு போயிடுவாரு. நம்மளுக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் ஆண்டவர் இருப்பாரு, என் கூட தானே இருக்கிறாரு, என் கூட தானே இருக்கிறாரு, என் கூட
முடிச்சேன், இன்னைக்கு நான் போற காரியம்லாம் சக்ஸஸ் ஆகணும், நான் நைட்டு ஜெயிச்சேன், நைட்டு நீ ஜெயிச்ச. ஆனா தூங்குறதுக்குள்ள அவன் என்ன பண்ணிட்டான்? பாவம் செஞ்சான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவன் விட்டு வெளியே போயிட்டான். அப்போ நம்முடைய ஆலயத்துல குத்து விளக்கு வச்சிருக்கலாம். அந்த ஆலயத்துல என்ன வச்சிருக்கோம் அதெல்லாம் நினைச்சு பாருங்க. நம்ம ஆலயத்துல நம்ம வீட்டுக்குள்ள நமக்குள்ளாக நிறைய பேர் குத்து விளக்கு வச்சிருக்கலாம், சீரியல் லைட்டம் போட்டுருக்கலாம், அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கலாம், காதுகளுக்கு தனி 10 பவுன் நகைகள் எல்லாம் போட்டுக்கலாம், இந்த ஆலயத்துல சரடு போட்டுக்கலாம், இல்ல இந்த ஆலயத்துல காதுல எல்லாமே நகையெல்லாம் போட்டுக்கின்னு நல்லா பட்டு பீராவரெல்லாம் கட்டின்னு ஆனா ஆலயம் வெளியே போகுது அப்படின்னு நான் போகலாம். ஆனா எப்படி இருக்கு நாலு எப்படி இருக்கு? அப்போ நிறைய அர்த்தவாகம் எப்படி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சிந்திச்சுக்கலாம். அதாவது செத்து போன மக்களுக்கு மத்தியில நாமும் நிறைய நேரம் செத்து போன கிறிஸ்துவர்களாக நம்ம வாழ்ந்துட்டாங்க. வாழ்க்கை ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, ஒரே ஒரு வசனம் வாசிங்க. தேசியர்கள் குடும்பத்துல 2ஆம் அதிகாரம் 1-7 அவ்வளவு தூரம் படிக்க வேணும். தேசிய 2ஆம் அதிகாரம். உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். அப்போ உங்களுடைய குற்றங்களால பாவங்களால நீங்க இறந்து போய் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அப்போ இந்த உலகத்துல இருந்த வான்வெளியில இருந்த எல்லா அந்தகார சக்திகளும் உங்க மேல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது, சரிங்களா? ஆனா இப்ப என்ன நீங்க அப்படின்னா, இப்ப அதே தீமோத்தி எடுமா 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தி 5:6. சிற்றின்பத்தில் உழல்பவர்கள் நடைப்பிணங்களே. சிற்றின்பத்தில் உழல்பவர்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு? நான் நல்லா ஜெபம் சொல்ற ஆளு, நான் நல்லா கோயில் போற ஆளு, எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா சிற்றின்பத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சிற்றின்பத்தில் வாழ்கிறவர்கள் நடைப்பிணங்கள் அப்படின்றாங்க, சரிங்களா? அப்போ நிறைய பிணங்கள் இன்னைக்கு எங்க வந்துருக்குது? கோயில் நம்ம சிரிக்கிறோம், ஆனா சிரிச்சு பாருங்க. நடைப்பிணங்கள், சிற்றின்பத்தில் வாழ்கிறவர்கள் நடைப்பிணங்கள். அப்ப இந்த ஆடை எப்படி நிரப்பப்பட்டிருக்குது? கள்ளர்களால நிரப்பப்பட்டிருக்குது, சரிங்களா? நிறைய பேர் சிற்றின்பத்துல இருக்கிறவங்க அதை உட்காந்து இருக்காங்க, சரியா? முற்காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோமா? வானமண்டலத்துல இருக்கிற அந்த ஆவிகளுக்கு நம்ம அடங்கி அந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம பாவத்துக்கு அடிமைப்பட்ட நிலையில இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்து உட்காந்து இருக்குது. அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் பாக்குறாரு. அதான் ஒரு 100 பேர்ல 3 பேர் தான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற ஆளா இருக்காங்க. மற்றவங்களால ஆண்டவர் எல்லாம் சொல்றாரு. சாட்டை எடுக்கணுமா இல்லையா? எல்லாரும் போய் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பங்கு பார்த்து சந்தோஷப்படலாம். ஈஸ்டருக்கு, கிறிஸ்துமஸ்க்கு, குட் ஃப்ரைடேக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படலாம். ஆனால் நடைப்பிணங்கள் போல சிற்றின்பத்தில் நடைப்பிணங்களை போல உள்ள வந்து உட்கார்ந்துட்டு கொலை செய்துட்டு கொலவெறியோட கோபப்பட்டு குடும்பத்துல சண்டை, இழவு, பிரிவினையை கொண்டு வந்துட்டு இவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டமா உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் சிங்கம் கூட்டம், இந்த பக்கம் புலி கூட்டம், இந்த பக்கம் நரி கூட்டம், இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? அவங்கள பார்த்துட்டு ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி போறோம். ஆனா ஆண்டவர் இவ்வளவு துக்கமா பார்ப்பாருன்னு நினைச்சுக்கோங்க, ஒரு வேதனையா பார்க்கணும். நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம், எப்படி வாழ்ந்துட்டோம், என்னவோ அவங்க எப்படிப்பட்ட நடைப்பினான்னு சொல்றாரு? சிற்றின்பத்தில் படிங்க சத்தமா. சிற்றின்பத்தில் உழல்பவர்கள் நடைப்பிணங்களே. சிற்றின்பத்தில் உழல்பவர்கள், சிற்றின்பத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா நடைப்பினம் தான் அப்படின்னாரு. அப்ப நடைப்பினமா இருக்கிறவங்க நடந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படின்றாரு? அவங்க யாரு? பணம். அந்த பணங்க வந்து இன்னைக்கு உட்காந்துருக்குது. செத்து போய் கொண்டு வந்து நடுப்பிடத்துல வச்சு பூசை வைக்கிறது அது வேற, புரியுதுங்களா? ஆனா வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது போனாங்களா அந்த கோயில உட்காரும் போது அவருடைய ஆலயத்துல உட்காரும் பொழுது அவன் சும்மா இருப்பாங்க.
உங்க வீட்டுல ஒரு 10 பணம் தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு போறாங்க யாரும். எல்லாரும் வரோம் வரோம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க முதல்ல? விருந்து ரெடி பண்ணிருக்கீங்க, எல்லாரும் வரணும் வரணும்னு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்கீங்க. அதுல 4-5 பேர் கம்பெனிக்குது அவங்க மேல. சரியா? அவங்க வந்தாக்கா நீங்க எல்லாருமே முக சொல்லிக்கிறாங்க. வந்து உட்கார்ந்த உடனே நாத்து அடிக்குது. இந்த வீட்டு ஓனர் என்ன பண்றாரு? அழைச்சவர் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுவாரு? வாங்க வாங்க முதல்ல நீங்க சாப்பிட்டு போங்க நான் சொல்றாரு. ஆளை வச்சு அடிச்சு அனுப்புவாரு. ஆண்டவர் மட்டும் அவரை இடிச்ச வாங்க. மகா பரிசுத்தர். மகா பரிசுத்தர். அந்த ஆலயத்துல நம்ம எங்க போனாலும் எப்படினாலும் வந்து உட்காந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கலாமா? அன்னைக்கு நான் பார்க்குற ஒரு பெண்ணு வந்து உட்காந்து அந்த கிறிஸ்துமஸ் மாசத்துல அது என்னதான் பண்ணுது பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோயில வேற கோயில பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு 4-5 பையன் பின்னாடி உட்காந்தீங்கன்னா அவங்க செல்போனை வச்சுன்னா உட்காந்து நம்பிக்கையே இருக்கும். எவ்வளவு துக்கம் இருக்கு, எவ்வளவு வேதனையான காரியம். அப்ப இங்க யாரும் பார்ப்பாங்க? தேவன் பார்த்து ஒரு நாள் ஆலயத்தை இடிக்க மாட்டேன். நீ கஷ்டப்பட்டு ஏழை பணத்தை வச்சு கட்டியிருக்காங்க, அது கிடையாது. ஆனா அந்த ஆலயத்தை கல்லு கும்பையை கூட மாற்றி இருக்கிற எண்ணெயும் நம்மோடு கூட இருக்கிற அந்த கிரியைகளை ஆண்டவர் அழைக்க முடியும். தொடர்ந்து நான் இந்த அடுத்த வாரம் இந்த எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்குள்ளாக, ஏன்னா இது கொஞ்சம் நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாகிறதுக்கு இந்த செய்திகளை நான் தொடர்ந்து கொடுக்கலான்னு நீங்க வந்து கலந்துக்கணும். இதை கண்டு எங்களை நேசிக்கும் அன்பான